ஒரு ப்ராப்பரா இருந்திருந்தாவோ, இன்னும் நல்லா வந்திருப்பாளோ! நல்ல விதமா வந்திருப்பாளோ! அப்படின்னு தோணுச்சு. திரும்பி நான் சொல்றேன், நம்ம கேமா மட்டும் பார்க்கக்கூடாது. இதுலருந்து நம்ம இவங்கலாம் நமக்கு விளையாட கிடைச்ச பொம்மைகள். அவங்க விளையாடும்போது என்னென்ன தப்பு பண்றாங்களோ, அத நம்ம லைஃப்ல பண்ணக்கூடாதுன்றத தான் நம்ம எடுத்துக்கணும். அப்படி பண்ணும்போது இந்த குழந்தைக்கு ஒரு சரியான கைட்லைன்ஸ் கிடைச்சிருந்தால், ஒருவேளை சரியான விதத்துல ஒரு ப்ராப்பர் அட்மாஸ்பியர் இருந்திருந்தால், நல்லா பண்ணியிருப்பாளோன்னு. இது வந்து ஒரு பாயிண்ட் சொல்லணும்னு நெனைச்சேன். நான் திரும்பி சொல்றேன், அந்த பொண்ணு இஸ் பிளேயிங் எ வெரி டர்ட்டி கேம். தட்ஸ் நோ டவுட். அதுல ஒண்ணும் தப்பு இல்ல. நான் தப்புன்னு சொல்லல. அது எனக்கு கரெக்ட் தான். உண்மைதான் நீங்க சொல்றதெல்லாம். என்ன ஒண்ணுமே விளையாடல. நீ ஒண்ணுமே விளையாடல. நான் ஒண்ணுமே விளையாடல. நான் ஒண்ணுமே விளையாடல. நீங்க எல்லாம் 5 வேல சரியா அடிச்சுட்டீங்க. எனக்கு தெரிஞ்ச சாப்பாடு தானே நான் சமைக்க முடியும். எனக்கு தெரிஞ்ச விஷயத்த தானே நான் செய்ய முடியும். அத தானே அந்த பொண்ணு செய்றா. அவ என்ன ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருந்தா நீங்க எல்லாம் சொல்றீங்கல்ல. அது எத தானே அவளுக்கு தெரிஞ்சத தானங்க அவ செய்ய முடியும். அவளுக்கு தெரியாதத நீங்க பண்ணுன்னு சொன்னா, அவ எப்படி பண்ணுவா? நீங்க எப்படி எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? கனிக்கு சமையல் தெரியும், சமைக்கிறாங்க. அரோராக்கு அதுதானங்க தெரியும். அவ அததானே பண்ண முடியும். அவளுக்கு கிடைச்ச சந்தர்ப்பத்துல கொஞ்சம் கொஞ்சம் இப்ப அந்த ஆதிரைக்கு அட்வைஸ் பண்ண மாரி எல்லாம் பண்றா. அண்ட் தென் கமிங் பேக் டூ கம்ருதீனுக்கு அந்த அதுவும் பார்த்தேன். பிக் பாஸ் கிட்ட போயிட்டு அவ ரொம்ப ஸ்மார்ட்டா பண்ணா அந்த இடத்துல. இந்த பையன் மிரட்டுறான் அவள. நீ சொன்னதெல்லாம் நான் சொல்லிடுவேன்றான். வெரி வெரி பேட் ஆட்டிட்யூட் வித் கமருதீன். அது வந்து சரியான உத குடுக்கணும்னு தோணுச்சு அந்த டைம்ல. அந்த பொண்ணு போயிட்டு ரொம்ப ஸ்மார்ட்டா பண்ணா. தப்பிச்சு எஸ்கேப் ஆயி உள்ள ஓடிட்டா பாருங்க. 1 1/2 மணி நேரம் போய் படுத்துட்டா பாருங்க. அது செம்ம ஸ்மார்ட் மூவ். இவன் வெளியில இருந்தா இன்னும் என்னென்னவோ பேசுவான். இன்னும் என்னென்னவோ செய்வான். அவ தப்பிச்சு உள்ள ஓடி ஏறக்குறைய ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள நுழைஞ்ச மாரி பிக் பாஸ்குள்ள போயிட்டு உள்ள உட்காந்துட்டா. எல்லாத்தையும் பண்ணிட்டா. அழுதுட்டா, கொன்னுட்டா. அவர் ஒண்ணும் அவர் பெருசா கேர் எடுத்துக்கல. ஏதோ கொஞ்சோண்டு தட்டி குடுத்து வெளில அனுப்பிச்சாரு. வெளில வரும்போது அவ ரியலைஸ் பண்ணி, அடுத்த ஒரு ஸ்மார்ட் கேம் விளையாடுனா. இவன்கிட்ட சண்ட போட்டா, திரும்பியும் நம்மள்தெல்லாம் கொட்டுவான். இவன்கிட்ட நம்ம சமாதானமா போனோம்னா, இப்பதைக்கு நம்ம எஸ்கேப் ஆயிடலான்னு பண்ணா. அதுவும் அவளுக்கு தெரிஞ்ச கேம். அவ இந்த மாரி நெறைய பேர்கிட்ட அடிபட்டுருக்கலாம். கிரிட்டிசைஸ் வாங்கியிருக்கலாம், பாதிக்கப்பட்டிருக்கலாம். இவ இந்த மாரியான தப்பிச்சு போக நெறைய ட்ரை பண்ணியிருந்திருக்கலாம். இதுவும் அவளுக்கு தெரிஞ்ச கேம் தான். எனக்கு என்ன கேம் தெரியுதோ, அதுதான் நான் விளையாட முடியும். எனக்கு தெரியாத கேம நீ ஏன் இப்படி பண்ண? ஏன் இப்படி பண்ணனா? சபரிக்கு பாவம் என்ன தெரியுது? அவருக்கு நக்கல்ஸ் பண்ணி சீரியல் ஆக்ட் பண்றது தெரியுதா? அவர் அதுதானே பண்றாரு. அவருக்கு என்ன தெரியுமோ அதுதான் அவர் பண்றார். அவ்வளவுதான் அவரால பண்ண முடியும். நான் ரொம்ப ஹானஸ்ட்டா சொல்றேன். நான் அரோராவ பாசிட்டிவாவும் சொல்லல, நெகட்டிவா. அவளுக்கு அவ்வளவுதாங்க தெரியும். தப்பா நான் சொல்ல விரும்பல. சோ இதுதான் அவளுக்கு தெரியும். அவ அதையாவது செய்றால்ல. ரம்யா ஜோ மாரி இல்லாம, அதையாவது செய்றால்ல. அதுதான் தெரியல. இப்போ நான் ஒரு விஷயத்துக்கு வரேன். இது எதுவுமே இல்லாம, ஒரு நல்ல அட்மாஸ்பியர்ல, ஒரு நல்ல எஜுகேட்டட் பிளேஸ்ல, ஒரு நல்ல எக்ஸ்போஷர்ல வளர்ந்த நம்ம பார்வதி, கம்ரு மாரி ஒரு முட்டா பைய பின்னாடி சுத்துறது எவ்ளோ தப்பு? ஓகே. எனக்கு புடிச்சு போச்சு அப்படின்றதா? இது தப்பு இல்லைங்களா? அது ரொம்ப தப்புங்க. அது வந்து அவளுக்கு தெரியணும்ல. இது வந்து தெரிய வரும்போது எனக்கு என்ன கஷ்டமா இருந்ததுன்னா, இது தெரிய வரும்போது அந்த குழந்தையோட மனநிலை எவ்வளோ பாதிக்கும். நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோம்னா, அது ஒரு முரட்டு பொண்ணு, அவ ஒரு மோசமான பொண்ணு, அவ செம்ம சண்டை போடுவா. உங்களுக்கு தெரியுங்களா? அந்த முரட்டுத்தனமா வெளியில காமிச்சுக்கிறவங்களுக்கு உள்ளுக்குள்ள ரொம்ப சாஃப்ட் ஹார்ட் இருக்கும். அவங்களால இந்த விஷயத்தெல்லாம் அத பெர்சனலா ஒரு வேள அட்டாச் ஆயிட்டா, தாங்கிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். இது ஒருவேளை இந்த கம்ப்ரூவ் பண்ண டபுள் கேம் எல்லாம் யாராவது அந்த பேரண்ட்ஸ் எல்லாம் வரும்போது சொல்லிட்டா, வெளியில போய் அவளுக்கு தெரிஞ்சதுன்னா, அவ இதிலிருந்து வெளியில வர எவ்ளோ மந்த்ஸ் டுகெதர் ஆகும் தெரியுங்களா? இதெல்லாம் நம்ம பார்க்கணும். ஒருத்தர் அசிங்கமா பேசுறது, திட்டுறது இதெல்லாம் பண்ணலாம். ஆஸ் எ கேமரா பாருங்க. நான் பார்த்தது கிட்ட அரோரா கிட்ட பார்த்த பாசிட்டிவ் இது. அவளுக்கு அவ்வளவுதாங்க தெரியும். அதுதான் பண்ண முடியும் அவளால. அவளுக்கு தெரிஞ்சத அவ செய்றா. நீங்க என்ன திட்டினாலும் சரி, தான் கேக்குதா? எனக்கு கட் ஆயிடுச்சு. எனக்கும் கட் கேக்கல ஆயிடுச்சு கட் கேக்கல. ஆயிடுச்சு. லதாமா முட்டை போட்டா எப்படி கேட்கும்? கால் 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 இருந்துச்சு போல. இல்லையே நான் பேசி முடிக்கிறேன். இவ்வளவு நேரம் பேசுனது கேட்கலையா? இல்ல 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 இப்பதான் கட் கடைசியா ஆயிடுச்சு. இப்பதான் ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் கேட்கல. சொல்லுங்க. அததான் நீ என்னை எவ்வளவு திட்டினாலும் சரி, எவ்வளவு அடிச்சாலும் சரி, என் அரோரா பத்தின ரிவ்யூ எனக்கு இதுதான். அவளால அவளால அவளுக்கு வேற எதுவுமே தெரியாது. அவளுக்கு பின்னாடி இதுதான் தெரியும். இதை மட்டும்தான் அவளால பண்ண முடியும். இந்த டர்ட்டி கேம்னு நீங்க சொன்னீங்கன்னா, அந்த டர்ட்டி கேம் தான் அவளுக்கு தெரிஞ்சது. அது மட்டும் தான் அவளுக்கு சொல்லி
அவ பிராக்டிஸ் பண்ணது அதுதான் அவளுக்கு தெரியும். அதுதான் அவளால பண்ண முடியும். அவளுக்கு வேற எந்த நாலேட்ஜும் இல்ல. இத நம்ம எந்த அளவுக்கு ப்ளேம் பண்றோமோ, எல்லா நாலேட்ஜுமே இருந்து விளையாடாம போனவங்கள நம்ம அதே மாரி சொல்லணும். ஆனா நான் பாரு வந்து ஷி ஹேட் செலக்டட் எ டிஃபரண்ட் கேம். அவ நல்லா விளையாடினா. அதுல நான் எதுவுமே சொல்லவே மாட்டேன். அவ ஷி இஸ் பிளேயிங், ஷி வில் பிளே. இது எல்லாமே தெரிஞ்ச சபரி என்ன பண்றாரு? இது எல்லாமே ஓரளவுக்கு தெரிஞ்ச கனி என்ன பண்ணீங்க? இது எல்லாம் தெரிஞ்ச சாண்ட்ரா ஓரளவுக்கு எக்ஸ்போஷர் இருக்கவங்க இவங்க எல்லாம் எனக்கு இவங்க எல்லாம் விளையாடினதை விட அந்த பொண்ணு பரவாயில்லன்னு எனக்கு தோணுதுமா. இப்ப ஆக்சுவலி செய்யோன் விஜயோட டைலாக் ஒண்ணு இருக்கும் தெரியுமா? என்ன டைலாக்னா, அதுல தாண்டா நான் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு ஒரு டைலாக் இருக்கும். ஓகே. இப்ப இவங்க வந்து பாராட்டினது வந்து ஒரே ஒரு ஆளதான். ஓகே. ஆனா மத்தவங்கள எல்லாம் அடிச்சாங்களா அடிக்கலையான்ற சந்தேகத்திலேயே சஸ்பென்ஸ்லயே செத்து போங்கடா டாம் அது அப்படின்ற மாதிரிதான். பாராட்டிலேயே ஒரு உள்குத்து இருக்கு. சரியா? புடிச்சு போட்டு அடிச்சு துவைச்சு என்னென்ன சொல்ல முடியுமோ எல்லாத்தையுமே சொல்லிட்டு அதுதான் அவளுக்கு தெரியும். அவ டாமி என்னதான் பண்ண முடியும். டாமி நேத்து ஆ, வந்து நான் ஐ ஹேட் அ கிறிஸ்மஸ் பார்ட்டி. அது வர வர வழியில ஐ திங்க் ஐ ஹர்ட் லதம்மா நீங்க ஒரு ஸ்பேஸ்ல இருந்தீங்கல்ல? இந்த ஸ்பேஸ்ல இல்ல இருக்காங்க. நான் நேத்து ஆமா ஒரு மார்னிங் ஸ்பேஸ்ல இருந்தாங்க. நான் இதே அங்கேயும் விஷயத்த இதேதான் சொன்னேன். ஏன்னா உண்மையாவே எனக்கு அந்த இதேதான் ஸ்பேஸ் சொன்னாங்க. அண்ட் ஷீ said it so nicely. அங்க வந்து ஃபுல்லா வந்து ஆப்போசிஷன் ஃபார் பார்வதி. ஸோ அங்க போய் கரெக்ட்டா அப்படிதான் சொன்னாங்க. ஏன்னா லதமாக்கும் பார்வதி மேல கொஞ்சம் கன்சர்ன் இருக்கு. எப்படின்னா, அவங்க ஷீ இஸ் ஜஸ்ட் லுக்கிங் அட் ஹர் அஸ் எனி வுமன், எனி டாட்டர். இவ்ளோ ஸ்மார்ட்டா இருக்க எனி டாட்டர் போய் இப்படி ஒரு ஃபெலோ ஹூ சோ ஃபிக்கிள் இவன போய் அவன் ட்ரஸ்ட் பண்றானே, அந்த மாதிரி எடுத்து போய் கருத்த வச்சு ஷீ ஸ்போக் சோ வெல் ஓவர் தேர். ஐ வாஸ் அஞ்சலி லிஸ்னிங் யூ கொஞ்ச டெல் மீ ஹானஸ்ட்லி. ஓகே, நம்ம நல்ல ஒரு காலேஜ்ல படிச்சு நல்ல டிகிரி வாங்கிட்டு நம்ம போயிட்டு ஒரு சாதாரண ஒரு வாட்ச்மேனா ஒர்க் பண்ணா அது நம்ம தப்பு தானே? வாட்ச்மேன் கூட சொல்ல வேணாம், ஒரு கிளர்க்கா. ஒரு பொண்ணு ஒரு பொண்ணோ பையனோ யாரோ வேணா இருக்கட்டும், ரொம்ப நார்மலா ஏதோ ஒரு இடத்துல படிச்சு போராடி கஷ்டப்பட்டு வந்துட்டு அவளுக்கு தெரிஞ்ச இங்கிலீஷை வச்சு எதையோ ஒண்ணு உருட்டி ஒரு 60 நாள் 70 நாள் வரா அப்படின்னு கூட வச்சுக்கோங்களேன், என்னவா ஒண்ணா இருக்கட்டும், அத நான் அப்ரிஷியேட் பண்ணல. அட்லீஸ்ட் கன்சர்ன் பண்றேன். ஓகே ஃபைன், ஓகே இட்ஸ் ஓகே, உனக்கு தெரிஞ்சதை நீ பண்ற, அவ்வளவுதான். அவளுக்கு வேற எதனா தெரிஞ்சா தானே அவ பண்ண முடியும். அவளுக்கு அது சொல்ல எனக்கு ஒரு மாதிரி கூச்சமா இருக்கு. அது அவளுக்கு தெரிஞ்சது தானே அவ பண்ண முடியும். அவ அதுதானே பண்றா. இவங்க எல்லாம் கனியெல்லாம் அவளை அக்செப்ட் பண்ணிக்க கூட மாட்டாங்க. இப்ப ஏதோ சும்மா ஒத்துக்குவாங்க. அவளை பத்தி இப்ப தெரிஞ்சா ஏன் ஒத்துக்குறாங்கன்னா, பிகாஸ் ஷீ இஸ் பீட்டிங் ஆமா. பார்வதி எந்த அப்படின்றது. எந்த இல்ல நேத்து யூ ஸ்போக் வெரி வெல். நீங்க பார்வதிய வந்து யுவர் கன்சர்ன் வாஸ் ஃபார் எனி பர்சன் லைக் பார்வதி. இவ்ளோ ஸ்மார்ட்டு, இவ்ளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி, இவ்ளோ பண்ற பொண்ணு, அடி வாங்கி கண்ணு கூட போற அளவுக்கு இருந்த பொண்ணு, எப்படி போய் நோயிங்லி, வில்லிங்லி அவ கேமையே ஸ்பாயில் பண்ற அளவுக்கு மைக் போடாம பேசி, ஃபார் திஸ் கோ-கான்டெஸ்டன்ட்ஸ் whom she thinks she has a feeling for ன்னு அத எடுத்து வச்சு பேசுறீங்க நீங்க. And you didn't just speak like just because it's இல்ல நம்ம Parvati. வந்து You almost சும்மா இந்த இது மாதிரி ஃபேண்டம் மாதிரி பேசுறதுக்கு என்னுடைய ஏஜுக்கு அது நியாயம் கிடையாது. ஒரு 25 வயசு no. You பசங்க spoke பேசலாம். really well. நான் Yeah. நான் அப்படித்தான் நினைக்கிறேன் ஆக்சுவலி. சி நம்ம ஒரு ஹானஸ்டா, அதாவது ஹானஸ்டா இல்ல, நான் ஜஸ்ட் சீயிங் த கேம் ஆஸ் ஒரு இந்த கேம்ல இருந்து எனக்கு என்ன புரிஞ்சுது அப்படின்னு சொன்னா, எனக்கு எல்லா பொட்டென்ஷியலும் இருந்து நான் தோத்து போறேன், இல்ல நான் வேஸ்ட் ஆகுறேன், நான் மாயாவுக்கு ஃபீல் பண்ணது அது. இங்க யாரும் ஒருத்தர் வந்து யாரு டாம், நீ தானே சொன்ன மாயா என்னவோ சொன்னால, இவ அப்பவே உதைக்கணும்னு இருந்தது, என்னவோ சொன்னா என்னவோ சொன்னா மாயா அளவுக்கு வந்து என்னமோ சொன்னா, மறந்து போயிட்டேன் டக்குன்னு. எ- மாயா. ஏன் மாயாவோட என்னால கேம் யாரையுமே கம்பேர் பண்ண முடியாதுன்னு ஏய், சொன்னேன். இல்ல நீ ஏதோ சொன்ன. நான் எப்பயுமே அப்படிதான் எப்ப சொல்லியிருக்கேன். அதுக்காக நோ இப்ப நோ இல்ல, நோ நோ இப்ப நான் என்னவோ எப்பவுமே ஒண்ணு அப்படிதான் சொன்னடா சொல்லியிருக்கேன். நீ, அது தெரியல, ஞாபகம் இல்ல. சரி, மாயா வந்து நெகட்டிவ் வந்து ம். ஒரு அர்ச்சனா வர்ற வரைக்கும் அப்படி சண்டை போட்டுருந்தான். ஆனா அவ எவ்வளவு ஸ்மார்ட்டா ஒரு 2 வாரம் 3 வாரம் அமைதியா உட்கார்ந்து கேமையே சேஞ்ச் பண்ணி எண்ட் ஆஃப் தி வீக் எல்லாரும் நான் தான் அவளோட ஃபேனுன்னு சொல்ல வச்சால.
அப்படி மட்டும் பார்வதி சொல்லிட்டான்னு வச்சுக்கோ, தென் ஐ வில் அக்செப்ட் ஷீ இஸ் ஈக்குவல்லி பிளேயிங் லைக் மாயா. அம்மா அது ஆக்சுவலி ஆமாம்மா ஃபேனுன்னு சொல்லல. நான் அதை ஈக்குவலைஸே பண்ண மாட்டேம்மா. ஏன்னா இவங்களோட கேம் வந்து இட்ஸ் லைக் இன்னும் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் பார்வதியோடது. அந்த அளவுக்கே நான் கொண்டு போக மாட்டேன். பட் வந்து டெஃபினட்டா ஷீ இஸ் பிளேயிங் அ கேம். யாரு? பார்வதி இஸ் எனக்கு ஒரு பிளேயிங் அ கேம். சந்தேகம் ஷீ இஸ் இருந்துச்சு, அட்டாக்கிங் அவ எவ்ரிஒன். கம்ருவோட கேம் பிளே இப்ப ஆல்ரெடி பண்றாளான்னு. நீங்க அக்செப்ட் பண்ணாலும் சரி, பண்ணலனாலும் சரி, பார்வதி ஆல்ரெடி எல்லாத்தையும் சொல்ல வச்சுட்டாங்க. விக்ரம் வந்து when it comes to game, உனக்கு நீ இண்டிவிஜுவலா விளையாடலன்னா வேற எவன் இண்டிவிஜுவலா விளையாடுறான்னு இந்த வீட்ல சொல்லுவானுங்க அப்படின்றதாகட்டும். நேத்து கனித்திரு சொன்னாங்கல்ல, இந்த கேம்க்காகவே ஸ்பெசிஃபிக்கா அத நான் இன்னொரு ஸ்பேஸ்ல ஒருத்தர் பேசுனது. இந்த கேம்க்காகவே கேவலமான கேம், கேடுகெட்ட கேம். ஏன்பா வந்தாங்க உங்க கனித்திரு வீட்டுக்குள்ள? எதுக்கு வந்தாங்க? என்ன கேவலமா செஞ்சு விட்டாங்க எனக்கு புரியல. ஷீ இஸ் பிளேயிங் அ கேம். அக்செப்ட் பண்ண முடியல கிளம்பு. போயிட்டே இரு. அப்படியே போயிட்டே இரு. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். கணித்திரு சொல்றாங்க எஃப்ஜே when it comes to game, அவ எல்லாத்தையும் கேம தனியா இது பண்ணுவா. திரும்ப வந்து பேசும்பொழுது அவ நார்மலா தான் பேசுவா. ஏன்னா உண்மையாலுமே அவ நார்மலா தான் பேசுறா. அவ வந்து ஐயோ இன்டென்ஷன்ல திரும்பவும் அவங்க அட்டாக் பண்ணாங்கன்னா தான் அவ அட்டாக் மோட் போவா. இல்லனா நல்லா பேசுறாங்கன்னா she will get அந்த டைம் ஃப்ரேம்ல அவங்க கிட்ட இருந்து என்ன இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ண முடியும் she will check. அத தவிர டூ மச் பர்சனலாவே she will not go. அவ்வளவுதான். வேற ஒண்ணும் இல்ல சொல்றதுக்கு. சொல்லுங்க. உமாமா இருக்காங்க. உமாமா பேசட்டா? உமாமா ரொம்ப நேரமா வெயிட் பண்றாங்க. சொல்லுங்க உமா. ஹாய் டாம். ஹாய் உமா. இல்ல எல்லாரும் ரொம்ப நல்லா பேசுனாங்க. நான் சொல்லணும்னு நினைச்சது ம்ஹ்ம். எல்லாமே சொல்லிட்டாங்க. ஹலோ. பரவால்ல. நீங்களும் சொல்லுங்க கேக்குறோம். இல்ல என்ன கேட்டா, இந்த அரோரா வந்து டிஸ்கஷனே தேவையில்ல. அவங்கள டிஸ்கஸ் பண்ணி பெரிய ஆள் ஆக்க வேண்டாம்னு நினைக்கிறேன். அவங்க கேம் தான் விளையாடுறாங்க. நமக்கு பிடிக்கல. ஸோ ஜஸ்ட் லெட் ஹர் பி அவ்வளோதான். இப்போ பாருவோட கேம் பிடிக்கல அப்படின்றதுனால, மத்த எல்லா யூடியூபர்ஸ் எல்லாரும் அவ்ளோ அசிங்கமா பேசுறாங்க இல்லையா? ஸோ அத வந்து பண்ணக்கூடாது. ஸோ அதே மாதிரி தான் அரோராவும். அரோரா இஸ் நோ வே அ காம்படிஷன் டூ பாரு. இன்னைக்கு பாருவே சொல்லியிருப்பா கமருதன்ட்ட, "ஏய் நீ அவள இந்த ட்ரையாங்கிள்லேருந்து விட்டேன்னா, அவ இங்க ஒண்ணுமே இல்லாம போயிடுவாடா. டோன்ட் கிவ் ஹர் ஸ்பேஸ்" அப்படின்னு சொல்லுவா. பாரு knows that very well. கம்ருதன் வந்து he is the டபுள் கேமர் இல்லையா? இதுல நடுவுல இந்த 2 பொண்ணுங்கள வச்சு விளையாடுறதுனால, ஸோ he is trying everything அவ்வளோதான். ஸோ அதுல அரோரா இஸ் கெட்டிங் எலிவேட்டட். பட் பாரு இஸ் த கேமர். ஆனா கெட்ட பேரும் பாருக்கு தான். எல்லாம் அந்த வீட்ல ம். இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே அரோராவ பத்தியும் நல்லா தெரியுது. பட் என்னன்னா பாருக்கு அகைன்ஸ்டா இருக்கிறதுனால they are encouraging her. நீங்க சொன்னீங்க இல்லையா? அப்படியே என்கரேஜிங்லாம் இல்ல. தே ஆர் என்ஜாயிங். யாஹ்! நோ, தே ஆர் என்கரேஜிங் அண்ட் என்ஜாயிங். இப்ப வந்து அப்படியே வந்து அந்த ம்ஹ்ஹ்ம். அன்பு கேங்ல சேர்த்துட்டாங்க. யாரோ இப்ப சொன்னாங்களே, நெக்ஸ்ட் அன்பு கேங் தலைவி அப்படின்னு. ஸோ அந்த லெவல்க்கு எலிவேட் பண்ணிட்டாங்க. பிகாஸ் தே நோ தட் அதுவும் வந்து எல்லாமே இந்த இன்னைக்கு அம்ருதன் கூட சொல்லுவான். அவன் ஒண்ணுமே இல்லாம இருந்தா, இந்த ஆதிரை வந்து ஒரு பக்கம் பார்வதி, இன்னொரு பக்கம் அரோரான்னு சொன்ன உடனேயே மேடம்க்கு ரொம்ப தலைக்கு ஏறிடுச்சு அப்படின்னு. ஆக்சுவலா அரோரா இஸ் வெரி வெரி நான் முன்னாடியே ஒரு வாட்டி கூட சொல்லியிருக்கேன். ஷி இஸ் வெரி இன்டெலிஜென்ட், ஷி இஸ் ஸ்மார்ட். வெரி ஸ்மார்ட், ம். ஷி இஸ் வெரி போல்ட்னஸும் ஒரு பர்சனாலிட்டி தானே. அதை அப்ரிஷியேட் பண்ண வேண்டாமா? And why do you sit? அதான் திமிரு புடிச்சவங்கறாங்களே. இல்ல திமிரு புடிச்சவ, இல்லங்க. நீங்க கேவலமானவ. நெறைய ம். யூடியூப் சேனல்ஸ் போய் பார்த்தீங்கன்னா, த என்னமோ டயக்னோசிஸ் எல்லாம் பண்றாங்க. இட் இஸ் வெரி வெரி ராங். வை டோன்ட் யூ ஜஸ்ட் சீ இட் அஸ் அ ஷோ? யூ ஹேவ் டு ஜஸ்ட் சீ இட் அஸ் அ ஷோ. எல்லாருமே நல்லவங்க தான். அங்க இருக்கிறவங்க பாவம் எல்லாருமே பொழைக்க போனவங்க தான். நம்ம வந்து அவங்கள பார்த்து ஓகே வி ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட், மேக் சென்ஸ் ஆஃப் வாட் யூ ஆர் கோயிங் த்ரூ. அதெல்லாம் நல்ல விஷயம் தான். புரியுது. தெரியல பார்க்கலாம். அதான் டாம் நீங்க வந்து நான் இங்க வர்றதே வந்து சரி சும்மா கேட்டுக்கலாம். பார்த்தா ஸ்ட்ரெஸ் ஆகுது. இல்லையா?
கொஞ்சமா இன்னைக்கு ஆனா சாதகமா இன்னைக்கு பேசுவானுங்க ஆனா அவனுங்க. ரொம்ப ஏதாவது சந்தோஷமா கொஞ்சம் இருக்கு அந்த இத பார்த்தா. ஓரத்துல உட்கார்ந்துருக்காங்க 2 பேரும். செய்யோன்னு சொன்ன மாதிரி இன்னும் ம். கூட கொஞ்சம் சீரியஸா பண்ணி, "நீ பார்வதி நீ போய் அந்த." நானுமே அதான் நெனச்சேன். ஏன்டா லைட்டா அடிச்சிருக்கீங்க? ஏன் ஆமா. இவ்ளோ லைட்டா இல்ல, அடிச்சிருக்கீங்க? இல்ல. அப்படின்னு எனக்கு யூ தோணுச்சு போத் பாக்குறப்ப. வாண்டட் பிரைவசில 2 பேரும் போய் அந்த ம். தல ரூம்ல இப்ப உட்காருங்க. இல்ல யூ கோ அவுட் அண்ட் ம். சிட் இன் த கார்டன் அண்ட் என்ஜாய் யுவர் பிரைவசி. இங்க கேட்க கூட கூடாது. இங்க என்ன நடக்குது அப்டின்னா, அப்பயாவது கொஞ்சம் அந்த அவளுக்கு எல்லாம் உரைக்கும். ஷி நோஸ் எவ்ரிதிங். சோ கொஞ்சம் சீரியஸா எடுத்துப்பா. So it might change இல்லையா? See now they have only I mean they have a lot of things to say about Parvati. பட் இந்த ஒரு விஷயமாவது கட் ஆகும்ல. எல்லாரும் அவள அடிக்கிறதுக்குன்னா நெறைய ம்ஹ்ம். தேடி தேடி அடிப்பாங்க. அது வேற விஷயம். பட் இந்த மைக் இஷ்யூ மைக்க மறைச்சுக்கிட்டு அப்படி என்ன பேசுறது அந்த மடையன்கிட்ட எனக்கு புரியல. சாரி டு சே. இப்படி இந்த இந்த 50 பிளஸ் 60 பிளஸ்ல இருக்காங்கல்ல, இவங்க எல்லாரும் பண்ற இந்த டெக்னிக்க மட்டும் நீங்க பார்க்கணும் சியோன். வருவாங்க, புகழ்றத புகழ்ந்துட்டு, அந்த பக்கம் ஆப்போசிட்ல இருக்கவன வந்து அண்டர் த பஸ்லாம் இல்ல, ட்ரக்கு, ஜேசிபி எல்லாத்தையும் போட்டு மிதிச்சுட்டு, அத அப்படியே நாசூக்கா அழகா வந்து போட்டு விட்டு போயிட்டே இருப்பாங்க. யார எங்க இப்ப நான் லதாமாவும் அண்டர் த அப்படிதான். பஸ் எல்லாம் என்ன கம்ருதீன் பண்ணாத அண்டர் த பஸ்ஸா நான் பண்றேன். என்னங்க நீங்க? பார்த்தீங்களா இல்லையா? ம். இதுதான் எனக்கு இவகிட்ட இல்ல, புடிச்சதே. இல்ல. நான் முதல்லயே சொன்னேன்ல. நான் ஐ டோன்ட் நோ நெறைய பேர் கேட்டுருப்பாங்க. நான் கேட்டேனா இல்லையா? ஏன் ம்ஹ்ம். பார்வதிய அடிக்கிறீங்க? அரோராவ அடிக்கிறீங்க? அதுக்கு நடுவுல காசே கம்ருதீன் தானே. ஏன் அன்னைக்கு தான் அவன பத்தி யாரும் அன்னைக்கு தான் பேச கொந்தளிச்சு மாட்டேங்கிறீங்க? வந்தாங்க. உமா. ம். யா, 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 யா. இல்ல, இல்ல. அன்னைக்கு தான் உமா கொந்தளிச்சு எப்பயுமே வந்து கேட்பாங்களாம் சியோன். எத்தனம்மா 1 வருஷமா ஃபாலோ பண்றீங்களா? எவ்வளோ நாள் ஃபாலோ பண்றீங்க நீங்க? யார உங்களையா? ஆமா சொன்னீங்கல்ல. போன சீசன்ல இருந்து கேட்பேன். சம்திங் ஏதோ ஆமாமா. சொன்னீங்களே நீங்க. போன சீசன்லாம் அது வந்து அப்பப்ப எனக்கு இந்த Twitterலாம் தெரியாது. YouTubeல அப்பப்ப அந்த பாப்பேன். அந்த குரூப்லாம் ம். பேசிட்டு இருக்கிறது. ஓகே, ஓகே. இல்ல, இல்ல. அப்ப பாத்து இத்தன நாளா அமைதியா இருந்திருக்காங்க. அன்னைக்கு வந்து கமருதீன நீங்க ஏன்டா கேள்வி கேட்கலன்னு திடீர்னு கொந்தளிச்சுட்டாங்க. வந்து மேல வந்து இல்ல நீங்க கேட்கணும். எப்படி வந்து நீங்க வந்து இது பண்ணுவீங்க, அது பண்ணுவீங்க. சரி ஓகே. அப்டின்னா வாய்ஸ் வேற பயங்கர இனிமையா இருக்கு. அதுக்கு ஒரு அட்டாக் பண்ட்டாங்க. ஐ அம் 60 இயர் ஓல்ட் 60 பிளஸ் என்ன சொல்றீங்க? வாய்ஸ் சூப்பரா இருக்கே! அப்டின்னு சொல்லிட்டு டாம், நாங்க அப்ரிசியேட் டாம் பண்ணோம் எங்க நான் உங்க அம்மாவ. ஸ்பேஸ் வந்து இப்ப கொஞ்ச நாளா கேட்டுட்டு இருக்கேன். இத நான் நம்பவே மாட்டேன். ம். கிண்டலா தான் எடுத்துக்கிறேன். ஓகே. ம். ஐய சரி. புரிய டாம், ஒரு விஷயம் நாங்க சொல்லட்டா? கிண்டல் ஒரு பண்ணுவோம். ஒரு உண்மைய சொல்லட்டா? ஆக்சுவலா இந்த சொல்லுங்க சார். ஷோவுடைய கோர் ஆடியன்ஸ் யார் தெரியுமா? ம்ஹ்ம். இல்லத்தரசிகள் தான். உண்மைய சொல்லணும்னா இல்லத்தரசிகள். குறிப்பா 40, 45 வயசுக்கு மேற்பட்டவங்க தான் இந்த ஷோவ ரொம்ப லவ் பண்ணுவாங்க. நான் சீரியஸா சொல்றேன். அவங்கலாம் Twitter ம். பக்கம் வர்றதில்ல. அவங்க எங்க இருப்பாங்க நான் சொல்லட்டா? Instagramக்கும் யூடியூப், போமாட்டாங்க. YouTubeல இருப்பாங்க. யூடியூப். 100%. ம். 100% ஏன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கே. என் சேனல்ல ம். 69.4% ஃபீமேல் தான் பார்க்குறாங்க. ஓகே. செயான், ஓகே. செயான் சொல் அப்டின்னா அப்டின்னா, ம், அந்த ம், ஆடியன்ஸ்க்கு வந்து பார்வதி பண்ற இவ்ளோ போல்டா இருக்கிறது, எஸ்பெஷலி இந்த லாஸ்ட் 2 வீக்ஸ், அப்புறம் ம். இந்த மைக்கு இதெல்லாம் அவங்களுக்கு சுத்தமா பிடிக்காதே! இல்லையா? யார் சொன்னா புடிக்காதுன்னு? நான் பார்வதிய தான். கேட்கிறேன். இல்ல, இல்ல. பார்வதிய வந்து அதாவது என்ன நெனைக்கிறாங்க அப்டின்னா, அவரு தவறு செய்றா. அதுக்காக அவ மேல வெறுக்கல அவங்க. அவ தவற ஓகே. வந்து பல இடங்கள்ல என்னோட கமெண்ட் செக்ஷன்ல சுட்டி காட்டுறாங்க. இத வந்து ம்ஹ்ம். விஜிஎஸ் அட்ரஸ் பண்ணணும்னு நெனைக்கிறாங்க. ஆனா அது ம்ஹ்ம். வந்து வெறுப்பா கன்வெர்ட் ஆகல. உங்களுக்கு புரியுதா? கண்ண மூடிட்டு அவங்க ஃபயர் விடல. சரி ம்ஹ்ம். செய்யும். அப்ப ஏன் ம். பிளைண்டா நெறைய பேரு பார்வதிய வெறுத்து ம். வெறுத்து போஸ்ட் போடுறாங்க? அது நான் வந்து பார்வதி மேல இருக்கக்கூடிய வெறுப்பு. அது பேசிக்காவே வெறுப்பு. ரொம்ப ஒரு பெண் போல்டா இருந்தா, ஸ்ட்ராங்கா இருந்தா, அவ மனசுல பட்ட கருத்துக்கள பேசினா, ஒரு ஒரு வெறுப்பு உருவாகும்ல. அது மெஜாரிட்டியா யாருன்னு பார்த்தீங்கன்னா, பார்வதிக்கு எதிராக இருக்கக்கூடிய நபர்கள் ஆண்களா இருப்பாங்க. ஒரு ஒருத்தன் யோசிப்பான். ஒரு பெண்ணுனா இந்த ஒரு சர்க்கிள்குள்ள இருக்கணும். அதுதான் வந்து பெண் அப்படின்னு ஒரு கட்டமைப்பு வச்சிருப்பான் தெரியுமா? அவன மாரியான ஆட்களுக்கு பார்வதிய பார்க்கும்போது எரிச்சல் அடையிறது அப்படின்றது சகஜமா நடக்கிற விஷயம் தான். நான் உடனே இருக்கிற பார்வதி ஹேட்டர்ஸ் எல்லாத்தையும் நான் பிராண்ட் பண்றேன்னு நெனச்சுக்காதீங்க. ஆக்சுவலா பார்வதி இஸ் அ டைப். அவ வந்து இப்ப எனக்கும் பார்வதிக்கும் ஐடியாலஜிக்கலா ஏகப்பட்ட முரண்பாடுகள் இருக்கு. அவங்க வந்து ஈவேராவ கொள்கை தலைவர்ன்னு எல்லாம் பேசிட்டு போனாங்க. எனக்கு அதுல மாற்று கருத்து இருக்கு. நான் வந்து ஈவேராவுடைய கருத்துக்களுக்கு நேர் எதிரா இருக்கக்கூடிய நபர் நான். இதே ஈவேராவுடைய சுயமரியாதைய காற்றுல பறக்க விட்டுட்டு,
ஏன் திவாகர் கால்ல 5 தடவை விழுந்துருச்சுன்னா நான் கிரிட்டிசிசம் வச்சிருக்கேன் பார்வதிக்கு எகெயின்ஸ்டா. பட் அட் த சேம் டைம் ஒரு பெண்ணுனா இதுதான் அப்படின்றத தாண்டி பிரேக் பண்ணி ஒரு விஷயத்த செய்யறால, அது பல பேருடைய தூக்கத்தை கெடுத்திருக்குன்றதுதான் உண்மை. ஏன்டா இதை அசீம் பண்ணும்போது ஃபயர் விட்டீங்க, சீசன் 6ல எங்கடா போனீங்க நீங்க? ஏன் அசீமுக்கு பிரதீப் அவ்வளவு ஆண்டனி பிரதீப் ஆண்டனி பண்ணப்போ ஃபயர் விட்டீங்க? அவன் வந்து மல்லிப்பூ வச்சுட்டு போச்சு அந்த பொம்பளை ஃபர்ஸ்ட் நைட் ரூமுக்குள்ள போற மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னப்ப நீங்க அவனையும் சப்போர்ட் பண்ணீங்க தானே? இதே அசீமையும் நீங்க சப்போர்ட் பண்ணீங்க தானே? அப்போ பார்வதின்றப்ப இட்ஸ் உமன் அப்படின்றதுனாலதான் உங்களுக்கு அந்த ஹேட்ன்றது வருதுன்றது என்னுடைய புரிதல். இது அவங்களுக்கு உளவியல் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனை. பேசிக்காவே உளவியல் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனை. மெஜாரிட்டி ஆஃப் த உமன் ஆர் சப்போர்ட்டிங் பார்வதின்றதுதான் என்னுடைய சேனல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது. குட் குட் மெஜாரிட்டி ஆஃப் குட் இல்ல யா 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 இதேதான் சோ தேங்க் யூ. இல்ல இதேதான் வந்து நானும் பேசியிருக்கேன் முன்னாடி. ஐ ஜஸ்ட் வாண்டட் டு கெட் யுவர் ஒப்பீனியன். தேங்க்யூ. இதேதான் வாட் யூ செட் இஸ் 100% கரெக்ட். மேல்ஸ் அது நான் சொன்னா தப்பாயிடும். பீயிங் அ ஃபீமேல் மேல்ஸால ஒரு இல்ல நான்லாம் ஸ்ட்ராங் சொல்லியிருக்கேன்ப்பா. நான்லாம் ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்கேன். எந்த அளவுக்கு கமெண்ட் செக்ஷன்ஸ் வருதுன்னா, சரி நீங்க வந்து சிவன் புதுசா ஒரு அக்கவுண்ட் வந்திருக்குல்ல, அவங்க அந்த கமெண்ட்ட போடுறாங்கன்னு விமர்சிக்கிறோம்ல, அதெல்லாம் கிடையாது. ஒரு தைரியமா வந்து தன்னுடைய வாய்ஸ வச்சு ஸ்பேஸ்ல தே ஆர் அட்ரஸிங். ஸ்பேஸ்ல பேசுறாங்க. அவங்க எல்லாம் போடுற கமெண்ட் எல்லாம் எப்படி எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னா, அவ குனிஞ்சிட்டு இருப்பா. லிட்டரலி அந்த செக்ஸ் பத்தின கான்டெக்ஸ்டோ எல்லாத்தையுமே கமெண்ட் பண்றாங்க. மெஜாரிட்டி ஆஃப் த மென். அது அது வந்து அந்த அளவுக்கு அருவருப்பு தக்க மாதிரியான கமெண்டா தான் இருக்கு. ஆனா அவங்க தைரியமா போய் இன்னொரு ஸ்பேஸ்ல போயும் பேசுறாங்க. ஒருத்தரையுமே சொல்றேன். அது எல்லாமே அவங்களுடைய அந்த கோவத்தோட வெளிப்பாடு இருக்கும்ல. இவ என்ன பண்றா? இவ என்ன ஒரு திமிரு புடிச்சவ? இவ எப்படி ஸ்ட்ராங்கா பேசுறான்றது ஒண்ணு இருக்குல்ல. ஆனா இவங்க எல்லாருமே குளோரிஃபை பண்றத பாத்தீங்கன்னா, இவங்க இப்படி பேசுறாங்க. இவங்களுக்கு பார்வதி போல்டா இருக்கிறது பிரச்சனையா இருக்கு. கனித்திருவ புடிச்சிருக்கு. கனித்திருவுக்கு சப்போர்ட் பண்ணுன்றதுக்காக இவங்க இந்த அளவுக்கு கீழ இறங்கி பேசுறாங்க. அப்ப நீங்க எந்த மாரி ஒரு ஆடியன்ஸ்ன்னு நான் செக் பண்றேன். நீங்க புனிதமா இருந்தா புனிதமா தானே இருக்கணும். கனித்திரு புனிதம்னு கிளைம் பண்றீங்கல்ல. அப்ப கனித்திருவுக்கு மாரி நீங்களும் அன்பின் வழியில தானே நீங்க போணும். ஏன் அன்பின் வழியில போ மாட்டேங்கிறீங்க? டாம் கனித இப்ப பிடிக்கிறது ஒரு தப்பு ஷோல இல்லையே. காட்டுறத இன்னொன்னு சொல்றேம்மா. ஒரு ஷோல வந்துட்டு இப்ப நமக்கு எஃப்ஜே வந்து கழுத்துல கிஸ் பண்ணாரு. கரெக்ட்டா சியோன்? கழுத்துல கிஸ் பண்ணாரு. கழுத்துல கிஸ் பண்ணாருன்னு நீங்க விமர்சிக்காம வேற எப்படி விமர்சிப்பீங்க? எப்படி விமர்சிப்பீங்க? ஏன் அது விமர்சனத்துக்குள்ள வரக்கூடாதுன்னு நான் கேட்கிறேன். இந்த இடத்துல கனியோட கேரக்டர கொஸ்டின் பண்ணல. We knew, we agree she is a married woman. She is a genuine person. She is having kids. ஓகே. அதை இங்க யாருமே விமர்சனம் பண்ணல. எதை விமர்சனம் பண்றாங்கன்னா, எஃப்ஜேன்ற ஒருத்தவன் அவங்க கிட்ட போய் புடிச்சிருக்கு, அக்கா, தம்பி எல்லாமே அக்செப்ட் பண்றோம். இப்ப நீங்க என்ன சொல்றீங்கன்னா, அப்ப உங்களுடைய தங்கச்சி கூட, உங்க கூட அக்கா இருக்கு, அக்கா கூட இந்த மாரி பிஹேவ் பண்ணக்கூடாது அப்படின்றது கிடையாது. இதே நபர்கள் வந்து பார்வதி நின்னா குத்தம், நடந்தா குத்தம், அது பண்ணா குத்தம், இது பண்ணா குத்தம், புடிச்சிருக்குன்னு சொன்னா லவ் கான்டென்ட் எல்லாத்தையுமே விமர்சிக்கிற நீங்க உங்களுக்கு அந்த அளவுக்கு உரிமை இருக்குங்கும் பொழுது, நிறைய பொண்ணுங்க கிட்ட அதை பண்றான். போய் கட்டி புடிச்சுக்கிறான். கேட்டா ஐ அம் a physical personங்கிறான். என்னங்க physical person? என்ன physical person? ஏன் ஒரு ஷோக்குள்ள காட்டும்போது எதுக்கு சேனல்ல காட்டுறாங்க? எதுக்கு 1 hourல காட்டுறாங்க? We have the rights to comment on it. ஏங்க இவன் இப்படி பண்றான்? அவங்களோட ஃபேமிலி அதை எப்படி பார்ப்பாங்க? ஏன் இவன் இதை பண்றான்? எதுக்கு ஒரு பொண்ணுங்களோட இவன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான்றத அவனை கொஸ்டின் பண்றோம். We are questioning him. Not Kanitharu. You should have a basic understanding about it. If you guys are in the other listener, please do get the clarity of it. சும்மா இஷ்டத்துக்கு பேசணும்னு நினைச்சு பேசாதீங்க. அவன் பண்ணும்போது கேட்க தானே செய்வோம். போறான் அன்னைக்கு அரோரா வந்து தலையில அடிச்சு அழுவாங்க இல்லையா? அவங்க வேணான்னு ஒதுங்குவாங்க. ஓகேவா? புடிச்சு கட்டி புடிச்சு அவன் தடவிக்கிட்டு இருப்பான். தலையை வச்சு அப்படியே தடவி கொடுத்துட்டு ஒண்ணும் இல்ல. எனக்கு அந்த இடத்துல அவனோட கேரை என்னால பார்க்க முடியல. As a personாவே I hate FJ. The way he's behaving is not acceptable. He might claim, I am a partying person, I am a physical person. Yes, I do have friends. I have men friends. 20 plus years of friends. 5வது 6வது படிக்கும் போதுல இருந்து வச்சிருந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எனக்கு இப்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க. That doesn't mean that I can have eye contact. I can hug them all the time. அது கிடையாதுல்ல. ஒரு டெலிவிஷன் ஷோ எல்லாமே விமர்சனத்துக்குள்ள வரும். அதை பற்றி பீப்புள் விமர்சிக்கப்படுவாங்க.
நெகட்டிவா, ஃபேக்கா ஏஐ பண்றாங்களா? அத எல்லாத்தையுமே நாங்க கண்டனத்துக்கு கொண்டு அப்படி இல்லவே இல்ல. இவனுங்க கேவலமா பண்றானுங்க. இது நல்லா இல்ல. அப்படின்றத விமர்சனிக்க வைப்போம். விமர்சனத்துக்கு வைப்போம். ஏஐ இல்லாத ஒரு விஷயத்த இருக்கிற மாதிரி காட்டும்பொழுது அது விமர்சிக்கப்படணும். இப்ப அவங்களோட பேர் அதுல போகுதுல்ல. அவங்க ஃபேமிலி ஃபீல் பண்றாங்க. அவங்க ஃபேமிலி வந்து ஏன் இவன் இப்படி பண்றான்? ஏன் எங்க அம்மா கிட்ட வந்து இவன் பண்றான்? அவன் தம்பியாவே இருக்கட்டும். அது நல்லா இல்லன்றத ஃபீல் பண்றாங்க. அப்படின்றத நான் சொல்லல. ஒரு சில நபர்கள் மீடியால இருக்கக்கூடிய நபர்கள் சொன்னத வச்சு தான் நான் சொல்றேன். எனக்கு தெரியாது. அப்படி அவங்க ஃபீல் பண்றாங்கன்றத சொல்றாங்க. அவ்வளோதான். And I also feel, Tommy, I also feel கனியும் இந்த அன்பு கேங் இருந்தா கூட she doesn't trust அப்ப சபரி பண்றதுலேருந்து ரம்யா பண்ணதுலேருந்து she doesn't trust all of them. அவங்களுக்கு எஃப்ஜே கிட்ட ஒரு ட்ரஸ்ட் இருக்கு. I sense that அவன் கத்துறான், இது பண்றான், அது பண்றான். For some reason அவங்களுக்கு வந்து இந்த எஃப்ஜே மேல ஒரு ட்ரஸ்ட் இருக்கு. Some weird trust thing she has for FJ, and she's comfortable with him. And again, I'm telling this, in a very she's whatever அவங்க தாட்ஸ்ல வச்சிருக்காங்க. இட் இஸ் டெஃபினெட்லி நாட் எனி ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப் anything. ஏதோ ஒரு ட்ரஸ்ட் வச்சிருக்காங்க தம்பின்னு எஃப்ஜே நினைக்கிறேன் அத. மேல. நோ நோ நான் அத ஏதோ யா தம்பியோ ஷி டசன்ட் ஹேவ் சன்ஸ் ஆல்சோ இல்லை ஏதோ ஒரு யா அவங்க 3 சிஸ்டர்ஸ் அவங்களுக்கு பிரதர்ஸ் இல்லை ஸோ அது ஏதோ ஒன்று வச்சிருக்காங்க. ஐ ஆல்சோ வாண்டட் டு சே சம்திங் தட் உமா மேம் செட் அண்ட் ஆஃப்டர் தட் ஐ கீப் குவைட் பிகாஸ் நான் முதல்லேருந்தே ஐவ் பீன் டெல்லிங் தட் ஒன் ஆஃப் த உமா மேம் ஆல்சோ செட் தட் அரோரா இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இன்டெலிஜென்ட் பீப்புள் இன் தட் ரூம். அவங்க அடிச்சு சொன்னாங்க விக்ரம் கிடையவே கிடையாது அப்படின்னு. Because you know what, intelligent people வந்து if you notice அவங்க ரொம்ப hard work போட மாட்டாங்க. Because they're intelligent, they'll find the simplest and easiest way to be successful, to do things successfully. And Aurora வந்து at this young age itself, outside she has achieved some kind of, her own independence. She's successful, she speaks very well, confident இருக்காங்க. இதெல்லாம் வந்து it doesn't also come easy, but she's also achieved it quite young. And they ma'am சொன்ன மாதிரி she's using that same formula inside. அவங்க மட்டும் கொஞ்சம் அந்த அக்லியா விளையாடலனா she's definitely top 5. Actually, 2 days முன்னாடியே I mean, even after Kamruddin's fight and the court case, I liked the way she was talking, actually. But other I mean, it's a very conflicting play, but I just don't like the way she is gaslighting, and she's become so despicable especially in the last 2 weeks after Adirai came. She's become so toxic. அதுதான் என்னால தாங்க முடியல. But yeah, I you can't deny you can't deny the fact மேபி that Aurora வந்து is a clever girl. அக்ரி டு டிஸ்அக்ரி. இது வந்து இந்த டாக்ஸிசிட்டி வந்து நான் ஆதிரை வந்ததுக்கு அப்புறமேட்டுலாம் பார்க்கவே கிடையாது. அந்த டாக்ஸிசிட்டி ஆரம்பத்துல இருந்தே இருந்துச்சு. அண்ட் இவங்க இல்ல போனதுக்கு இருக்கு, அப்புறம் எக்ஸ்ட்ரீமா it's இருந்துச்சு. just become extreme ஆயிடுச்சு அவங்களுக்கு இப்போ. இப்ப ஒரு That's what ஒரு I'm telling. கூட்டணிக்கு ஒரு ஆள் இருக்கிறதுனால அதை இன்னமும் ஸ்ட்ராங்கா பேசுறாங்க. ஆனா இதுக்கு முன்னாடியும் அவங்க பேசியிருக்காங்க. இதுக்கு முன்னாடியும் அவங்க பண்றது எல்லாத்தையும் பண்ணாங்க. இரியா தயால டாட்டா காட்டிக்கிட்டே இருக்க. இரியா. Yeah, I noted Tommy. நான் என்ன சொல்றேன்னா it's just become extreme, and அது வந்து ஒரு விதம் ஒரு பயமா ஆயிடுச்சு. செய்யும் and நல்லது. also வந்து அந்த கான்ஃபிடென்ஸும் ஆயிடுச்சு. இப்போ ஏன்னா எல்லா ஹவுஸ்மேட்ஸும் அவங்க வலைக்குள்ள வந்துட்டாங்க. Because they are using her. Oh, இவளை வச்சு நம்ம விளையாடலாம், and she's using them. அவனுங்கள மாதிரி ஒரு All பெரிய of them. முட்டாள் கிடையவே கிடையாது. சொல்லுங்க செய்யான். ஏதாவது சொல்லணுமா? இல்லையா? அழுகிற எமோஜி எல்லாம் போட்டீங்களே. இல்ல. அவன் பேர் என்ன? அரோராவ வந்து ஈஸியா இந்த ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் வெளியில அனுப்பியிருக்கலாம். இப்ப ஜஸ்ட் பிகாஸ் ஷி இஸ் அகெயின்ஸ்ட் பார்வதி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி ஏத்து விட்டு ஷி இஸ் கெட்டிங் ஸ்ட்ராங்கர் அண்ட் ஸ்ட்ராங்கர். இட்ஸ் ஆக்சுவலி அஃபெக்டிங் தேர் கேம். அது அவங்களுக்கு புரியுதான்னு தெரியல.
இவனுங்க சும்மாவே ஃபர்ஸ்ட் டம்மி அதுதான் பாவாவா இருந்தானுங்க. பார்வதியோட கேம். இப்ப வந்து இவனுங்க பார்வதியோட எல்லாரும் கேம் என்னன்னா, யாரெல்லாம் வீக்கா இருக்காங்களோ அவங்களெல்லாம் ஃபர்ஸ்ட் அனுப்பிடணும். 5 வாரம் நம்ம ஒண்ணும் பண்ணல. அப்ப வெளியில போணும். ஸோ தட் இஸ் அ கேம் இல்லையா? அது தப்பு ஒண்ணும் இல்லையே! ஸோ இப்ப வந்து பார்வதிக்கு அகெயின்ஸ்டா இருக்கான்னு சொல்லி கொஞ்சி கொஞ்சி அந்த பொண்ண இது பண்ணி ஏத்தி விட்டு இந்த ஆதிரை இஸ் ஆக்சுவலி பிளேயிங் அ கேம். சைலன்ட்டா இங்க ஷீஸ் டோல்ட் அரோரா வெளியில நடக்கிற அத்தனையும் சொல்லிட்டா. அது ஸோ வந்து அத அரோரா விட ஒரு சைலன்ட் முட்டாள்தனமான கேம் பிளே கிடையவே கிடையாது. ஆதிரை பண்ணதா நினைச்சிருக்காங்க பாத்தீங்களா? அத விட ஒரு இல்ல, இல்ல. முட்டாள்தனம் ஆதிரை கிடையவே டசன்ட் கிடையாது. வாண்ட் டு வின். ம். ஆதிரை டிட்ன்ட் கம் டு வின் ஆர் எனிதிங். ஷி ஜஸ்ட் உள்ள வந்து கொஞ்சம் நேம் ஏதாவது சேஞ்ச் பண்ணலாம்னு நெனச்சாளா? என்ன தெரியல. பட் வின் எல்லாம் பண்ண வரல. ஸோ இங்க வந்து இந்த பொண்ணுகிட்ட மொத்தமா சொல்லிட்டு, மத்தவங்க யார்கிட்டயுமே சொல்லல பாத்தீங்களா? ஷி ம். ஹெல்ட் பேக். ஷி டிட்ன்ட் ஈவன் ஃபைட் வித் எஃப்ஜே. அந்த கோர்ட் கேஸ்ல ப்ரூவ் பண்ணணும்னு நெனச்சா, அதையும் இந்த அமித் வந்து ஆ இந்த சபரி பண்ணியிருந்தாலாவது நம்ம ஒத்துக்கலாம். இந்த அமித் வந்து அது என்னமோ ஒரிஜினல் லாயரோ, ஒரிஜினல் ஜட்ஜ் மாரி ஏதோ பண்ணிட்டாரு. ம். பட் எனிவே இட் வாஸ் இன்ட்ரஸ்டிங் வீக் இந்த வீக் ஆனா. இன்ட்ரஸ்டிங் வீக்கா? எனக்கெல்லாம் டிவி பார்க்கும்போது எரிச்சலிங் வீக். எரிச்சல் தான் ம். எனக்கு ஒரே ஒரு டாம் எல்லா சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்துச்சு. வீக்கும் முந்தா நேத்து இருந்த எபிசோட் எனக்கு சாட்டிஸ்ஃபைடா இருந்துச்சு. மத்தவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்னு எனக்கு தெரியல. பட் ஐ ஐ வாஸ் ரியலி ஹேப்பி அபௌட் டே பிஃபோர் டே அந்த அந்த இல்ல டாம், எப் நீங்க வேற ஏதாவது ஷோ பாக்குறீங்களா? பிக் பாஸ் ஹிந்தி அது மாதிரி பாக்குறீங்களா? நீங்க உண்மையிலேயே பிக் பாஸ் சீசன் தமிழ் தான் பாக்குறீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குன்னா எனக்கு புரியலையே. இல்ல, நான் இல்ல. நான் ஏதாவது எனக்கு 9 புடிச்சிருந்துச்சு. நோ, 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 நோ. இன்ட்ரஸ்டிங்ன்னு நான் சொல்லலங்க. எனக்கு ம், அந்த எபிசோட் அன்னைக்கு புடிச்சிருந்துச்சு. ஏன்னா, ஆ, இவங்க எல்லாமே ஜஸ்ட் லைக் தட் வந்து பார்வதிய பிராண்ட் பண்ணிட்டே இருந்தாங்க இல்லையா? ஆமா ஆனா, ஆமா. அந்த இடத்துல பார்வதிக்கு வந்து ஒரு கிளாரிட்டி குடுக்கறதுக்கான ஒரு டைம் கிடைச்சுச்சு. அவங்க ரொம்ப தெளிவா சொல்லியிருப்பாங்க. செருப்பாலேயே அடிச்சிருப்பாங்க. அவங்க கேஸ மட்டும் தான் வின் பண்ணல. ஆனா, அந்த இடத்துல சொன்ன வாக்கியங்கள்லாம் இருக்குல்ல. உனக்கு இது மட்டும் தான் கேம். எனக்கு இது 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 இத தவிர 1000 கேம் இருக்கு. ஓகே. இதுக்கெல்லாம் நான் உடைஞ்சு ஓரமா உட்கார்ந்துருவேன்னு நீங்க நினைச்சீங்கன்னா, உங்களோட ஒரு பெரிய முட்டாள் யாருமே கிடையாது. ஓகே. வாட் ஆர் த ஸ்டேட்மென்ட்ஸ் தட் ஷி கேவ். எல்லா இடத்துலயும் நான் மதிக்க செஞ்சிருக்கேன். அவங்களுடைய நட்ப எல்லா இடத்துலயும் நான் அக்ரி பண்ணியிருக்கேன். அக்செப்ட் பண்ணியிருக்கேன். அப்படியா? அப்படின்னு சொல்லி சரின்னு கடந்து போயிருக்கேன். என்ன நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஒரு இடத்துல கூட நான் இத பண்ணதே இல்ல. ஏன்னா அவங்க பண்ணதில்ல. ஆனா அரோரா அத ஸ்ட்ராங்கா சொல்லவே முடியாது. அரோரா எல்லா இடத்துலயும் பண்ணியிருக்காங்க. சோ, அத ஆடியன்ஸ்க்கு அதனால கிளாரிட்டி தான் குடுத்த மாதிரியும் இன்ட்ரெஸ்டிங் இருந்துச்சு. சொன்னேன் டாம். இருங்க கிளாரிட்டிக்கு ஆடியன்ஸ்க்கு குடுத்த மாதிரியும் இருந்துச்சு. அது 1 ஹார் எபிசோட்ல வந்துச்சு. அவ்வளோதான். எனக்கு அது போதுமானதா இருந்துச்சு. புரிஞ்சுக்கிறவங்க புரிஞ்சுக்க போறாங்க அப்படின்னு நான் நெனச்சுட்டேன். இல்ல நீங்க லைவ் பார்த்திருந்தீங்கன்னா கூட, அந்த கோர்ட் கேஸ்லலாம் வின், லூஸ் அதெல்லாம் வேற. பார்வதியோட திங்கிங் ப்ராசஸ், அவ வந்து ஒரு தடவ விக்ரம செலக்ட் பண்ணது, கம்ருதீனையே லாயரா போட்டது, எல்லாமே இட் ஷோஸ் ஹவ் இன்டெலிஜென்ட் ஷி இஸ் எஸ். அண்ட் ஹவ் ஷி இஸ் பிளேயிங் த கேம். அத தானே பார்க்கணும் நம்ம கேம் ஷோவா பார்க்குறப்போ. ஸோ திஸ் வாஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் வீக். நம்ம சொல்லலாம், இது என்னடா இவனுங்கலாம் இப்படி இருக்காங்க. அது பிபி சைட்ல இருந்தும் கொஞ்சம் ஏதாவது பண்ணணும். பட் நம்ம இந்த மாதிரி யோசிச்சு அப்சர்வ் பண்ணி பார்த்தா, பாரதி பிளேட் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் கேம். ஆன் த ஃப்ளை ஷி கேன் ஜஸ்ட் பிக் அப். அது டக்குன்னு அந்த நடக்கிறப்பவே அவளுக்கு எல்லாம் புரியுது. டக்கு டக்கு டக்குன்னு புரிஞ்சு 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 இந்த கம்ருதீன் வந்து அவனுக்கு புரியாமல்லாம் இல்ல. இவ எழுதியெல்லாம் குடுத்துருக்கா. கிளீனா எழுதி இத சொல்லு, இத சொல்லு பின்னாடிலேருந்து வேற பேசி பேசி திட்டு வாங்குறா வேற. He can hear all that, but he doesn't want to open up. அது வேற ஒரு செந்தமிழ்ல பேசுறேன்னு சொல்லிட்டு, அது வேற ஒரு ட்ராமா பண்ணி, he doesn't want to because இப்ப அரோராவ இது பண்ண மாரி இருக்கும் இல்லையா? 2 சைடும் அவனுக்கு ஏதாவது சமாளிக்கணும். பட் பார்வதி பண்ணது எவ்ளோ கரெக்ட் பாருங்க. லாயரா போட்டதுனால ஆப்போசிட் சைட்ல போய் பேச முடியல. இல்லன்னா மொத்தமா பார்வதிய டேமேஜ் பண்ணியிருப்பான். ஸோ ஷி வாஸ் வெரி ஸ்மார்ட். அதெல்லாம் எனக்கு பிடிச்சது. அதனால தான் இன்ட்ரஸ்டிங் சொன்னேன். ம்ஹ்ஹ்ம். அண்ட் பார்வதி அந்த சுபி கேஸ் எடுத்து பேசினதும் இட் வாஸ் ஃபன். அந்த த் கொஞ்சம் நல்லாவே பேசினா, கொஞ்சம் நல்லாவே இது பண்ணா, கொஞ்சம் ஷி கேம் அவுட் ஆஃப் ஹர் இது. நல்லா இருந்தது. எல்லா கேஸ்லயும் ஷி வாஸ் சோ இன்வால்வ்ட். மத்தவங்க எல்லாரோடையும் எவ்ரி கேஸ் ஷி வாஸ் சோ இன்வால்வ்ட். அத பார்த்தீங்களா? அந்த இன்வால்வ்மென்ட்ட பார்த்தீங்களா? ஏன், 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 ஏன்? 6 கேஸ்ன்னு அது நெனைக்கிறேன். ரொம்ப 6 கேஸ்ல முக்கியம் 4 இல்லையா? கேஸ்ல ஒரு பார்வதி இருப்பாங்க. 6 இல்ல கேஸ்ல 4 எந்த கேஸ் தான். கேம்லயும்
இல்ல எந்த கேம்னு குடுத்தாலும் ஒரு வார்டன் எதுவா இருந்தாலும் மத்தவங்கலாம் லெதார்ஜிக்கா இருப்பாங்க. திஸ் கேர்ள் வில் பி சோ இன்டு தட். விக்ரம் வந்து அது எப்படி என்டர்டெயின்மென்ட் குடுக்கலாம். ஐயோ! பிக் பாஸ் நம்மள நம்புறாரு. புலம்பிக்கிட்டே இருப்பான். இவ அதெல்லாம் யோசிக்கவே மாட்டா. ஷி இஸ் டோட்டலி இன்டு த கேம். அதுதான் பார்வதி கிட்ட எனக்கு பிடிச்ச விஷயம். அஃப்கோர்ஸ் நெறைய நெகட்டிவ்ஸ் இருக்கு. அண்ட் ஐ எம் அப்செட் அபவுட் தட். பட் ஹியூமன் பீயிங் எல்லாருமே பெர்ஃபெக்ட்டா இருக்க முடியாது இல்லையா? ஸோ ஐ வில் என்ஜாய் இட் வைல் ஷி இஸ் ஸ்டில் தேர். திடீர்னு அனுப்பி விட்டாங்கன்னா, ஓகே அவ்வளோதான். நம்ம என்ன பண்ண முடியும்? தேங்க் யூ டாம் தேங்க்யூ ஃபார் த தேங்க்யூ டைம். மாமா. தேங்க் யூ ஸோ மச். தேங்க்யூ என்ன தேங்க்யூ ஸோ மச். ஸ்பீக்கர்லேருந்து எடுத்துருங்க. இவனுக்கு வந்து ரெக்வஸ்ட் வாங்கிட்டு மேல வர தெரியும், திரும்ப கீழ போக தெரியாது. சேட்டை. நிஜமாவே தெரியல எப்படி தெரியல. போணும்? சரி 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 சரி. நான் உங்களை ரிமூவ் பண்றேன். உங்க ப்ரொஃபைல நீங்க கிளிக் பண்ணிட்டு மூவ் டு லிசனர் நீங்க கொடுத்துடலாம். ஓகே. சொல்லுங்கப்பா. சொல்லுங்க தயாள். தயாள் வந்து 6 மணி நேரமாக கால் கடுக்க காத்திருக்கிறாப்ல. சரி சரிங்க, ஒரு நிமிஷம் இருங்க. இருங்க இருங்க, ஒரு அதாவது செகண்ட் தயாள் தயாள். என்ன செய்யும்? சூப்பர். இல்ல நீங்க தயாள் பாவம் ஒரு கை தூக்கிட்டு இருக்கும்போது நீ வேற எதுக்கியா ஏதோ ஏதோ சொல்லி கலாய்ச்சீங்க. எனக்கு அப்பயே சிரிப்பு வந்துருச்சு. டாடா காட்டிக்கிட்டு இது வேற இல்ல. எதுக்கியா டாட்டா இவரை நம்ம மறந்துட்டோமா? இவரை நம்ம எனக்கு அந்த மறந்துட்டோமா? அதனால டாடா காட்டுறாப்ல மேல. நான் இங்க இருக்கேன். நான் இங்க கீழ தான் இருக்கேன். 2வது ரோல தான் இருக்குன்னு தான் எனக்கு தெரியுது. அதான் பேசி அதான் இருக்கிறாங்களே. எப்படி நிறுத்துறது? அதான் எனக்கு ஒரு மாதிரி கைண்ட் ஆஃப் சிரிப்பு வந்துருச்சு. அதான் வேற ஒண்ணும் இல்ல. தேங்க்யூ. சரி சரி சரி. இப்ப நான் பேசட்டுமா இல்ல சிரிச்சு இல்ல முடிச்சுட்டு இல்ல ப்ரோ ப்ரோ வரீங்களா? பேசுங்க பேசு பேசுங்க பேசு. பேசுங்க ப்ரோ பேசுங்க ப்ரோ. அதாவது நான் வந்து சரியாக 6:50க்கு வந்து ஹேண்ட் ரைஸ் பண்ணேன். 2 கோஹோஸ்ட் என்ன பண்ணாங்க பார்த்தாங்களா பார்க்கலன்னு அது எனக்கு தெரியல. இப்ப மணி வந்து 7:22. இப்பதான் என்ன பேச விடுறாங்க. ம். இல்ல ஹோஸ்டே பேசிட்டு இருக்காங்க. அது என்ன 2 கோஹோஸ்ட்? ஹோஸ்ட் கிட்ட தான் இந்த ஃபுல் கண்ட்ரோல். ஹோஸ்ட் இப்ப நான் இல்ல ஹோஸ்ட் இல்ல கிட்ட இல்ல கேட்டேன்னு இல்ல. வச்சுக்கோங்களேன் நான் சொல்லுவாங்க வந்து எனக்கு ஹேண்ட் ரைஸ் நான் வந்து காட்டலன்னுவாங்க. உங்களை வந்து யாரையுமே எதுவுமே அக்செப்ட் பண்ண வேணாம், ரிமூவ் பண்ண வேணாம்னு சொல்லியிருக்கேன். எல்லாத்தையுமே இல்ல நான் இல்ல மட்டும் தான் பண்ணுவேன்னு ஹேண்ட் சொல்லியிருக்கேன். ரைஸ் அன்ஃபில்டர் அவங்க வந்து ஹேண்ட் ரைஸ் வந்து காட்டலன்னு சொல்லுவாங்க. ஏன்னா எனக்கு 4-5 டைம் அதை சொல்லிட்டாங்க. எனக்கு ஹேண்ட் ரைஸ் வந்து காட்டலன்றாங்க. அது ஐபோன்ல ப்ராப்ளமா என்னன்னு தெரியல. ம். சரி இருந்த சரி, 2 பேராவது பாயிண்ட்டுக்கு வந்து பாயிண்ட்டுக்கு. நீங்க சொல்லியிருக்கலாம். சரியா வாயா. பாயிண்ட் வந்து டுடே எபிசோட் வாஸ் வேஸ்டட் பை மைக் இஷ்யூ டோட்டலி அன்ஃபிட் சாட்டர்டே எபிசோட். இங்கிலீஷ் பேசாதவங்க கூட இங்கிலீஷ் பேச வைக்கிறாங்கப்பா. 2 ப்ரோமோ வந்து மைக் இஷ்யூ பத்தியே பேச வைக்கிறாங்கன்னா அப்புறம் எதுக்கு அந்த ஆளுக்கு அந்த கோட் டாஸ்க் ஒன்று வச்சிக்க? அதை என்னைக்கு நீ டிஸ்கஸ் பண்ணுவீங்க? நாளைக்கு பண்ணுவீங்களா? இல்லை நாளைக்கு வந்து ஏதோ ஒரு கேம் வச்சு உங்களுக்கு யார் தடையா இருக்கிறா, உங்களுக்கு யார் வந்து சோப் போடுற மாதிரி இருக்கிறாங்க, அதுக்கு பதில் சொல்லுன்னு சொல்லுவீங்களா? வேணா ஃபர்ஸ்ட் ப்ரோமோவே ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அவர் என்ன சொல்றாரு, இந்த கோட் டாஸ்க் பத்தி தான் அவர் பேசுறாரு, பாயிண்டா பேசுறாரு. அது சம்பந்தமா வந்து ஃபர்ஸ்ட் ப்ரோமோ வரும் பார்த்தா மைக் இஷ்யூ வருது. நான் என்ன சொல்றேன்னா, இந்த மைக் இஷ்யூவை வந்து நீங்க இந்த வாரம் எடுத்துட்டீங்கன்னா என்ன பேசுவீங்கன்ட்டு ஷோல அதுலயுமே ஒண்ணுமே கிடையாது. சரி, அட்லீஸ்ட் நீங்க கோட் டாஸ்க் பத்தி பேசுவீங்கன்னு பார்த்தா அதுவும் பேச மாட்டீங்க. எதுக்கு அப்புறம் வந்து ஒரு டாஸ்க் ஒண்ணு வச்சு ஏன்னா இவங்க போன வாரமும் என்ன பண்றாங்கன்னா டாஸ்க் அவ்வளவு டாஸ்க் போச்சு, பேச வேண்டிய பாயிண்ட்ஸ் நிறைய இருந்தது. அந்த ஒரு பகிட் விஷயம், அதாவது வந்து வெள்ளிக்கிழமை இல்ல வியாழக்கிழமை நைட் என்ன சண்டை நடக்குதோ அதை எடுத்துட்டு வந்துதான் வச்சு பேசுறாங்க தவிர மீதி 2 நாள் 3 நாள் போட்ட உழைப்போ அவன் தொண்டை தண்ணி உட்காந்து கத்தி பேசியிருப்பானுங்க. அதை பத்தி எதுவுமே பேசல. நாளைக்காவது பேசுவாருன்னு கேட்டா அதுவும் கொஸ்டின் மார்க். சிம்பிளே வந்து அவர் இன்னைக்கு எபிசோட வந்து வேஸ்ட் பண்ண மாதிரிதான் எனக்கும் தெரியுது. மேக்கர் சைடுலுமே இல்ல இந்த சீசன்ல பண்ணிருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு 2 வாரம் தாங்க ஒழுங்கா பண்ணாரு. எல்லா விஷயத்தையும் அட்ரஸ் பண்ணி பேசினாரு. ஒரு இண்டிவிஜுவல் பத்தியும் பேசினாரு. மத்தபடி மெஜாரிட்டி ஆஃப் த பிளேசஸ்ல நான் அதை எப்படி பாக்குறேன் அப்படின்னா, நேர்ல பார்த்தப்பவுமே எனக்கு என்ன ஃபீலிங்கா இருந்துச்சு அப்படின்னா, எல்லா டாபிக்கையும் கவர் பண்ணல. ஓகே. இவங்க வந்து அந்த 4:30 மணி நேரம் இல்ல 5:30 மணி நேரம் ஷூட்டுமே வந்து அது எப்படி இருக்குன்னா, அவங்க என்ன நரேட்டிவ் செட் பண்ணுமோ, அதற்கான டாபிக்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து அதுக்கேத்த மாரி பிரசன்ட் பண்ணிக்கிறாங்க. அதுல 1 ஹவரா எடிட் பண்ணி போடுறதுக்கு எதெல்லாம் உகந்த மாதிரி இருக்குமோ, அதுக்கேத்த மாதிரி தான் இவங்க ஷூட் பண்றாங்களே தவிர, வெதர் தே ஆர் அட்ரஸிங் எவ்ரிதிங் அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இட்ஸ் கம்ப்ளீட்லி இந்த ஷோ மேக்கர்ஸ் வாட் தே வாண்ட் ஷோ, ஹவ் தே வாண்ட் ப்ரொஜெக்ட் அத மட்டும் தான் பண்றாங்க. நாட் எவ்ரிதிங் பீன் குவெஸ்ஷன்ட் அட் ஆல் இந்த சீசன்ல. இல்ல அப்புறம் எதுக்கு வந்து நீங்க லைவ் 24/7 போறீங்க? எனக்கு அதுவும் தெரியல. நீங்க போட்டுட்டு எங்களை உட்காந்து மன உளைச்சலுக்கு ஆளாக்கிட்டு அவன் மென்டல் பைத்தியம் மாதிரி உட்காந்து புலம்பிக்கிட்டு வீடியோ எடுத்து போட்டுக்கிட்டு நீங்க அசால்ட்டா வந்து என்ன பண்ணுவீங்கன்னா
சம் சேன்ற மாரி வந்து அந்த 1 ஹவர் எபிசோட்ல எடுத்து போட்டு வேலைய முடிச்சுட்டு போயிறீங்க. அப்புறம் எதுக்கு நாங்க உட்காந்து சப்ஸ்கிரிப்ஷன் போட்டு நாங்க உட்காந்து நாங்க பார்க்கணும் Hotstar எதுக்கு? நீங்க இதுவும் கேட்க மாட்டீங்க. நான் என்ன சொல்றேன்னா, பேட்டர்ன நீங்க மாத்துங்க. சனிக்கிழமை வந்து 24/7ல அந்த வீக்ல என்ன ஹைலைட் ஆச்சோ அத வச்சு பேசுங்க. சண்டே வந்து 1 ஹவர் எபிசோட் அத வந்து நீங்க ட்ரிம் பண்ணி பேசுங்க. ஏன் பேச மாட்றீங்க? நீங்க என்ன காலங்காலமா ஷோ வந்து இப்படியே தான் கொண்டு போறீங்களா? பிக் பாஸ்ன்றத? ஏன் மத்த ரீஜன்ல பண்றத நீங்க ஏன் இங்க பண்ண மாட்றீங்க? எனக்கு இன்னொரு சைடு ஆடியன்ஸ் மேலயுமே கோவமா இருக்குது. இந்த டாம் நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க நல்லா ஞாபகம் சில நியூட்ரல் ஃபேன்லாம் இருக்கிறாங்க. ஏன்னா இங்க ஒரு சில பேர் பயப்படுறாங்க. எங்க நம்மளும் பிராண்ட் பண்ணிடுவாங்களோ, கேஸ்டிஸ் இல்ல வந்து அப்புறம் வந்து தீவிரவாதி இந்த மாதிரி சில முத்திரைகள்லாம் குத்திருவாங்கன்றதுனால சில பேர் ஹைடிங்ல இருக்கிறாங்க. பேச மாட்றாங்க. அவங்களுக்கும் பேசுறதுக்கு பாயிண்ட்ஸ் இருக்கு. இங்க எல்லார பத்தி பேச ஆரம்பிச்சாங்கன்னா, அவங்க எல்லாருமே வந்து பேசுறதுக்கு ரெடி. நீங்க ஒரு ஆள மட்டும் குறிப்பிட்டு அடிக்கும்போது, எங்க நம்ம போய் அவங்களுக்கு சப்போர்ட்டா பேசுனோம்னா, எண்ட் ஆஃப் தி டே நம்மளும் அதே தான் சொல்லிட்டு அவங்க முத்திர குத்திடுறாங்க. உனக்கு வந்து கல்யாணம் ஆனா அந்த மாதிரி பொண்ணு தான் கல்யாணம் ஆகும்ன்றாங்க. நான் என்ன சொல்றேன்னா, ஒரு ஆள் கெட்டவனா இருக்கான்னா, கெட்டவனாவே அவன் கரெக்ட்டா இருப்பான் கடைசி வரைக்குமே. ஏன்னா நல்லவன் போர்வையில இருக்கிறவன் பாருங்க, அவன் தான் நல்லா தண்டிக்கிறவன், கெட்டவன் எல்லா வேஷமும் போட்டு எண்ட் ஆஃப் தி டே நான் நல்லவன்ற மாரி தான் பேசுறாங்க. எனக்கு இன்னைக்கு வந்து ஏன் இப்போ இந்த மைக் இஷ்யூ வந்து ஆல்ரெடி வந்து இப்ப எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணி பனிஷ்மென்ட் குடுத்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவரு அமித்துமே அந்த விஷயம் தான் அவரு வந்து ஒரு முன்னெடுத்து இது பண்ணாரு. இப்ப எண்ட் ஆஃப் தி டே 4த் ப்ரோமோல அவரு திட்டு வாங்கிட்டு இருக்காரு. சரி, இது விடுங்க. இதுக்கு முந்தின ப்ரோமோ வந்து திவ்யா டீன்ட்டாங்களாம். அது ஒரு பஞ்சாயத்து எடுத்து வச்சு நீங்க பேசுறீங்கன்னா, இதுக்கு முந்தின இதுல ஒருத்தர் வந்து நான் அடிச்சிருவேன், கால வச்சு மிதிச்சிருவேன், அப்புறம் வந்து சாவுங்கடா, இதெல்லாம் நீங்க எடுத்து பேசியிருக்கலாமே. இது வந்து கோ ஆன் ஃப்ளோல வந்து நீங்க விட்டுட்டீங்களே. அது வந்து ஹீட் ஆஃப் தி மொமெண்ட்ல பேசுனது. அப்ப டி மட்டும் உங்களுக்கு வந்து ரொம்ப வசதியா இருக்குதா? இது எப்படி இதுன்னா வடிவேலு ஒரு படத்துல வந்து சொல்ற மாரி தான் அம்மா தொண்டு நண்டு செத்து கிடக்குது, கோழி செத்து கிடக்குது. உங்களுக்கு வந்து தம்மா தொண்டு இது செத்து போன காலத்துல தான் உங்களுக்கு தெரியுதுன்னா, அப்ப நீங்க என்ன இது வந்து எங்கள பார்க்க சொல்றீங்க? அதாவது அவங்க வந்து அவன், இவன் சொல்லுவாங்களாம். அது பிரச்சனை கிடையாதாம். டீன்னு சொன்னா மட்டும் வந்து கொந்தளிச்சு ஒரு எபிசோட்ல உட்காந்து நீங்க அத முன்னெடுத்து குடுத்து, அவங்க ஏதோ நல்லா பண்ண மாரி நீங்க பேசுறீங்க. இதுதான் உங்களது ஷோவான்றது எனக்கே வந்து மன வலிமைய கெடுக்கிற மாரி தான் இருக்கு. பேச வேண்டிய நெறைய பாயிண்ட்ஸ் இருக்கு. ஏன்னா, இந்த கோர்ட் டாஸ்க்ல சில விஷயங்கள்லாம் அவங்க விட்டுட்டாங்க. அதெல்லாம் பேசியிருக்கலாம். ஏன் பேசலன்னு தெரியல. சண்டே நாளைக்காவது பேசுவாங்களா? இல்ல பேசுனாங்களான்ட்டு அதுவும் புரியல. இல்ல ப்ரோ. இல்ல இவங்களுக்கு தயாள் ப்ரோ, எனக்கு தெரிஞ்சு நீங்க இவ்வளவு வருத்தப்பட்டு பேசுறீங்க. நீங்க வந்து ஹாட்ஸ்டார் சப்ஸ்கிரிப்ஷன் போட்டதுக்கு பதிலா இன்ஸ்டாகிராம்ல சப்ஸ்கிரிப்ஷன் போட்டிருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகுது. காசை வேஸ்ட் பண்ணிட்டீங்க ப்ரோ. எதுக்கு? இல்ல நிறைய நல்ல விஷயம் கத்து கொடுக்குறாங்க ப்ரோ. இன்ஸ்டாகிராம்ல நிறைய நல்ல விஷயங்கள் காட்டுறாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணா பார்க்கலாமே. 400 ரூபாய் 500 ரூபாய்க்கு சப்ஸ்கிரிப்ஷன்லாம் இருக்கே. இல்லையா தெரியாதா? பிரதர். அதுக்கு நான் போட்டு அதுக்கு போறதுக்கு நான் ஏன்னா ஹோட்டல்ல போய் சாப்பிட்டு நல்லா தூங்குவேன். எதுக்கு நான் அத வேஸ்ட் பண்ணணும்? தயால், சரி, இப்போ இது தயால், யார்? நான் வந்து எஸ். நான் வந்து இங்க வரதுக்கு முன்னாடி இன்னொரு ஸ்பேஸ்ல இருந்தேன். எல்லாம் கேட்டுட்டு இருந்தேன். பிகாஸ் அங்க ஒருத்தவங்க போயிருந்தாங்களா. அப்போ வந்து ம். இப்போ என்ன இந்த வாரம் கோர்ட் டாஸ்க் இருந்தாலும், நடந்த ம். விஷயம் பிக்கெஸ்ட் விஷயம் என்னன்னா, இவங்க 2 பேர் தான். இந்த பார்வதி பண்ண மைக் விஷயம் தான். ஸோ அத வந்து கொஞ்சம் ட்ராமா காட்டணும் இல்லையா? அப்படி ட்ராமா காட்டி, ஆ பார்வதி அகென்ஸ்ட்டா இருக்கிற இன்மேட்ஸும் சரி, அவுட் சைட்ல இருக்கிற இன்மேட்ஸும் சரி, எல்லாரையும் கொஞ்சம் இது படுத்தணும். அதனால என்ன பண்ண வச்சாங்க, மைக் எடுத்து வச்சுட்டாங்க. மைக் எடுத்து வச்சுட்டா பார்வதி என்ன பேசுவா? அப்புறம் கோர்ட் டாஸ்க் வச்சா கூட, எல்லாமே இந்த பார்வதி மேல தானே வந்துச்சு. அப்ப பார்வதி பேசணுமே! மைக்க கழட்டி வச்சுட்டு பார்வதி எப்படி பேச வைப்பாங்க? ஸோ, இன்னைக்கு என்ன பண்ணாங்க, தம்மு துண்டு சின்ன சின்ன துண்டு துண்டு விஷயத்தெல்லாம் அட்ரஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ, இன்னைக்கு இன்னைக்கு வந்து டெக்கோரம் மேடம்க்கு பெரிய எலிவேஷன் குடுத்துட்டாங்க. ஓகேங்களா? ஸோ, இப்ப வந்து அதாவது முக்கியமற்ற விஷயத்தெல்லாம் இன்னைக்கு பேசி முடிச்சுட்டு, ரம்யா ஜோவ வெளிய அனுப்பிச்சுட்டு, கொஞ்சம் எமோஷன்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணி, ட்ராமா கிரியேட் பண்ணிட்டாங்க இன்னைக்கு. இப்ப நாளைக்கு அப்புறம் அமித் வந்து டெஃபினட்டா மொ பார்வதி கூட இருக்கிறது கண்டிப்பா யாருக்கும் பிடிக்கல. கண்டிப்பா அமித்துக்கு நம்மளுக்கு தெரியும் இந்த வாரம் வொர்ஸ்ட் நல்ல கேப்டன் இல்ல. மொத்தத்துல வச்சு அடிச்சிருக்காங்க. அந்த அடி தடியில வந்து அ அ சபரிலாம் ஏதோ 2, 3 பாயிண்ட்ஸ் எடுத்து வச்சாராம். சபரிக்கு கிளாப் கிடைச்சிருக்குது. அப்புறம் வந்து எஃப்ஜேலாம் 2, 3 பாயிண்ட் வச்சு
விஜய்க்கெல்லாம் கிளாப் கிடைச்சிருக்கு. ஆனா ஃபன்னி பார்ட் ம். என்னன்னா, விக்ரம் ஒண்ணுமே பண்ணாம, ஒண்ணுமே இல்லாம அப்படியே உட்கார்ந்திருந்தாராம். ஆனா, சும்மா ஸ்க்ரீன்ல விக்ரம் மூஞ்சி வந்தாலே, விக்ரம்க்கு இன்னைக்கு செம்ம கிளாப்ஸாம். ஸோ வந்து விக்ரமோட யாரோ கும்பல் போயிருக்கு. ஸோ விக்ரம் இன்னைக்கு அவ்ளோ கிடையாது. இன்னைக்கு வந்து எலிவேஷன், டெக்கோரம், அப்புறம் நம்ப டெக்கோரம் அக்கா, அப்புறம் வந்து ஷப்ரி, அப்புறம் வந்து எஃப்ஜே இவங்களுக்கெல்லாம் அதான் குட்டி குட்டி விஷயம் எல்லாம் எடுத்து பேசியிருக்காங்க. ஸோ கண்டிப்பா உங்களோட அஞ்சலி கோரிக்கை நாளைக்கு நிறைவேறும். சண்டேல கோர்ட் டாஸ் கேட்பாங்க. ஏன்னா அப்ப வந்து மைக் போடுவாங்கல்ல. அப்பதானே இந்த அம்மா வாய் திறந்து பேச முடியும். ஸோ அதனால இன்னைக்கு அஞ்சலி வந்து அ ஓரம் ஓரம் கட்டி விட்டார்கள். இவங்கள 2 பேரையும். அதுல வேற இவங்க ஆக்சுவலா மேட்சிங் வந்து ட்ரெஸ் போட்டு இல்ல உட்கார்ந்துட்டு இல்ல இருக்காங்க. அதாவது வந்து என்னன்னா நீங்க ப்ரோமோல வந்து ஃபர்ஸ்ட் ப்ரோமோலயே அதை ஹைலைட் பண்ணிட்டீங்க அந்த விஷயத்த. அதாவது டாஸ்க பத்தி தான் ஹைலைட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ஒரு சில பேர் வந்து மைக்கு இஷ்யூ பேசக்கூடாதுன்னு சொல்ற 2வது பாயிண்ட எடுத்து நீங்க ப்ரோமோ போடுறீங்க 4 ப்ரோமோ. ம். அதுதான் வந்து எங்களுக்கு இடிக்குது. ம். நீங்க அதுக்கு வந்து நீங்க அந்த இது பாயிண்டே பேசிருக்க கூடாது. ம். வாங்க அது அந்த சாட்டர்டே வந்து இந்த நிகழ்ச்சி நடக்குது. இப்படி பேசிட்டு போங்க. நீங்க ஒரு பாயிண்ட் எடுத்து ஹைலைட் பண்றீங்கன்னா, அது இந்த சாட்டர்டேவே நீங்க அத கம்ப்ளீட் பண்ணணும். அத பண்ண மாட்றீங்களே! ம். நாங்க ஆனா சண்டே எதுக்கு நாங்க அது உட்காந்து பார்க்கணும்? தெரியல. டாஸ்க் இன்னைக்கு பேசலையா? ஸோ நாளைக்கு தான் இருக்கலாம் மோஸ்ட் லைக்லி. இல்ல நான் என்ன சொல்றேன்னா, இந்த மைக் இஷ்யூ இந்த வாரம் தான் அதிகமா இருந்ததுன்னு மட்டும் கிடையாது. இதுக்கு முந்தின வாரம்லாம் நடந்திருக்கே. நீங்க பார்வதி தப்புன்னு போல்டா தெரியுது மைக் இஷ்யூன்னா, நீங்க ஸ்ட்ராங்கா போன வீக்லயுமே நீங்க வந்து அட்ரஸ் பண்ணியிருக்கலாமே! ஐயோ! நீங்க பண்றது தயாள், பிடிக்கல. நீ என்னய்யா நெனச்சிட்டு இருக்க? அவங்களுக்கு துட்டு வேணும். நீ சும்மா சின்ன துட்டு சின்ன போதே அடைச்சு தண்ணி ஊத்தி அணைச்சிட்டீன்னா, அது இங்க தண்ணி ம். ஊத்தி அணைக்கிற ஷோ கிடையாது இது. இது பெருசா நான் ஃபயர் ஊடணும். ஊதி ஊதி பெருசா ஆக்கணும். அதுதான் இந்த ஷோ. போன வாரமே புடிச்சு நீ ஏன் பண்ணலன்னு அடிச்சுட்டாங்கன்னா, அப்புறம் எப்படி இது? இது பண்ணணும். பார்வதி இன்னும் பண்ணணும். அது பெருசாக்கணும். அவ்வளோதான் கான்டென்ட். இவ பண்ணுவான்னு இ அவங்களுக்கு நல்லா இப்ப தெரியும். கூட உள்ள போய் இப்ப சொல்லி கூட தெரியுதா உங்களுக்கு? விட்டுருப்பாங்க. பார்வதி பண்ணுன்னு. ஸோ, இல்ல, இல்ல. அதெல்லாம் இப்ப சின்னதா இருக்கும்போதெல்லாம் அணைக்கிற ஷோ இது கிடையாது தயாள். உங்கள இப்படி மத்த ரீஜன்ல படுத்துறாங்கல்ல, அதுதான் இந்த ஷோ. நீங்க போய் இப்படி இல்ல, புலம்புறீங்கல்ல, இல்ல, இல்ல. அதுதான் இந்த ஷோ. இது வந்து நீங்க தமிழுக்கு சொன்னா நீங்க ஓகே நான் வேணா அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆனா மத்த ரீஜன்ல இப்படி நடக்குதான்னு கேட்டா கிடையாது. கேம் டைனமிக்ஸ் அவங்களே உடைச்சு மாத்துறாங்க. இப்போ ஒரு ஆள் நீங்க வந்து இவன் தான் ஸ்ட்ராங் கண்டஸ்ட்ன்னு சொல்லும்போது, அந்த ஆள் அந்த வீக் சில பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்குன்னா, அத அட்ரஸ் பண்றாங்க. இவன் பண்றது எனக்கு புடிக்கல. தனிப்பட்ட முறையில கூப்ட்டு பேசுறாங்க. நீ என்ன தப்பு பண்ணிருக்கன்னு சொல்லிட்டு குறும்படம் போட்டு காட்டிட்டே இருக்கிறான். ஆன் த ஸ்பாட்ல எல்லாமே நடக்குது. கேம் வந்து ஒரு விறுவிறுப்பா போயிட்டு இருக்கு. ஏன் நீங்க இத பண்ண மாட்றீங்க? நாங்க காலங்காலம் உட்காந்துங்கன்னு பாக்கியலட்சுமி சீரியல் மாரியும், சூப்பர் சிங்கரு எல்லாமே கலவையா தான் இதுல இருக்கு. ஒரு கேம் பிக் பாஸ் ஷோன்றது வந்து அதுல இல்ல. ஏன்னா, ஏதோ ஒரு மத்தவங்க யாரும் 10% இருக்கு. விளையாடல தயாள். இங்க விளையாடுற ஒரே ஒரு ஆளு பார்வதி. மத்தவங்க யாரும் விளையாட மாட்டேன்றாங்க. எவ்வளவுதான் இவளயே வச்சு விளையாடுவாங்க. அண்ட் இன்னொன்னுமே இருக்கு. அவங்களுக்கு சரி கான்டென்ட் எல்லாரும் இன்னொன்னுமே இல்லங்க. இதுல இருக்கு தயாள். என்ன அப்டின்னா, அந்த செட் ஆஃப் ஆடியன்ஸ் இருக்காங்க இல்லையா? தமிழ் செட் ஆஃப் ஆடியன்ஸ் வீட்ல இருக்கக்கூடிய நபர்கள் அதான் அதுதான் முன்னாடியே அதுதான் சொல்லிட்டேன். ஆடியன்ஸ் இங்க வந்து பெர்ஸ்பெக்டிவ் வந்து கிடையாது. அது வந்து அந்த அக்செப்டன்ஸ் கிடையாது. இப்போ இவங்களுக்கு பிசிக்கல் டாஸ்க் அடுத்த வாரம் நான் ஃபுல்லா அடிக்கிற டாஸ்க் மாரி நான் வச்சு குடுத்தாலுமே, இவங்க என்ன பண்ணுவாங்க அடுத்தது, "ஐய்யய்யோ! அடிச்சுட்டான், மண்டைய உடைச்சுட்டான், கீழ போட்டு தள்ளிட்டான்." சில பேர் அந்த லேடீஸ்லாம் தள்ளும்போது, "ஐய்யய்யோ! ரொம்ப பாவமா இருக்குது. இப்படியாடா விளையாடுவான்னு" சொல்லிட்டு இந்த ஒரு இதுவுமே எடுத்துட்டு வந்துடுறாங்க. இதனால வந்து இங்க இத வைக்கிறதுக்குமே பயப்படுறாங்க. இங்க இத வைக்கிறதுக்கு பயப்படுறவங்க இந்த நிகழ்ச்சிய அந்த தமிழ்ல வச்சிருக்க கூடாதுன்றது எனக்கு ஒரு கோரிக்கையா இருக்கு. இது நான் ஃபர்ஸ்ட் சீசன் வந்து பார்க்கும்போது, லிட்டரலி ஒரு கேம் வந்து எப்படின்னா, அந்த வீடியோலயே சில இதெல்லாம் பார்த்து ஆன் த ஸ்பாட்ல கேட்டிருப்பாரு. ஏன்னா அந்த சீசன் வந்து ஃப்ரெஷ் சீசன்னால சில விஷயங்கள் பண்ணாரு. ஏன் அத வந்து அப்படியே கன்டின்யூ பண்ணியிருக்கலாமோன்ட்டு எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு. சீசன் 4 அதுக்கப்புறம் வந்து டைனமிக்ஸ் ஃபுல்லாவே மாறி போச்சு அது.